Okay, good afternoon students. So இன்னைக்கு class வந்து the new lesson will move on to unit 16. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட reduced syllabus கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். So we will continue with the unit 16, that is plant and animal hormones. Okay, ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், நம்ம பாடியில் நிறைய வந்து சின்ன சின்னதாக நிறைய கிளாண்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கிளாண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷன்ஸை தான் நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் ஹார்மோன்ஸ் அப்படின்றத எல்லாமே இந்த லெசனில் நம்ம படிக்கலாம். ஸோ லைக்வைஸ் ஹவு த அனிமல்ஸ் ஆல்சோ ஹாவ் த ஹார்மோன்ஸ் இல்லையா, அதாவது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஈவன் பிளான்ட் ஆல்சோ ஹாவ் ஃபியூ ஹார்மோன்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் தேர் பாடி. So there are two types of hormone, plant hormones and animal hormones are produced from the organs or the glands which are present inside the body. அதே மாதிரி பிளான்ட்ஸ்லையும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹார்மோன்ஸ் ஆர் த chemical substances. What are the hormones? They are the chemical substance. So they are made up of few chemicals which are present in our body. ஸோ இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், they are called as phytohormones அப்படின்னு சொல்கிறோம். ஃபைட்டோ அப்படின்னா பிளான்ட்ஸ், ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது செக்ரீஷன்ஸ், ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன் த பிளான்ட்ஸ். ஸோ இந்த பிளான்ட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் will be transported to different parts of the plant to perform the various physiological functions. ஸோ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ட்டில் என்ன மாதிரிலாம் ஃபங்க்ஷன் இருக்கும், the root will be having the functions of absorption of water. So water will be conducted from the root to the shoot system. So அது வந்து அதோட physiological function. So shoot systemல என்ன functions இருக்கும், they will be having leaves, and leaves with the help of the sunlight they will do the process of photosynthesis. Okay, this is also the functions of the shoot system. So apart from the photosynthesis they also undergo respiration. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ ஹவு த வாட்டர் இஸ் பீன் கண்டக்டட், அது மாதிரி எப்படி ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகுது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி படிச்சிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் த பிளான்ட் அண்ட் விச் ஆர் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹார்மோன்ஸ் கால்ட் அஸ் phytohormones. Okay, so they help in doing the process. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அனிமல்ஸ், இன்வெர்டிப்ரேட் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ வெர்டிப்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன், பேர்ட்ஸ் இல்லையா, ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ், இது எல்லாமே வந்து they belong to vertebrata. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து they will be having this endocrine glands. They will help in the production of the hormones, and these hormones will help in doing the physiological and metabolic functions of our body by this chemical integration. So நிறைய chemicals base பண்ணி தான் இந்த hormones have been produced இல்லையா. So these chemicals do the process and they are called as the chemical integration. The endocrine system acts through the chemical messengers known as the hormones which produced by specialized cells. So இந்த ஹார்மோன்ஸ் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, they are produced by the specialized cells. So there are many different hormones which help in digestion, metabolism, growth, development and reproduction which are controlled by hormones. ஸோ நிறைய இப்போ நம்ம பாடியில் வந்து டைஜஷன் நடக்கிறதுக்கும் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. நம்ம க்ரோத், நம்ம அளவில் வளர்கிறது, ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஹார்மோன்ஸ் தான் வந்து காரணமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மெட்டபாலிசம் த டேக் பிளேஸ் இன் அவர் பாடி எல்லாத்துலேயுமே வந்து we have the involvement of the hormones which are produced in our body. So that is called as the chemical integration. So we will study about the plant hormones first and then we will move on to the animal hormones. So plant hormones are organic molecules that are produced at extremely low concentration in plants. So generally both the hormones and enzymes, இது ரெண்டுமே வந்து they are produced in very 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 minimum level. நம்ம பாடியில் வந்து ரொம்ப கம்மியாக மைக்ரோ லெவலில் தான் ப்ரொடியூஸ் ஆகும், லோ கான்சன்ட்ரேஷனில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். பிளான்ட்ஸ்லேயும் சரி அதே மாதிரி தான் லோ கான்சன்ட்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற அந்த வெரி மினிமம் அமௌண்ட் வில் ஹெல்ப் இன் டூயிங் த ப்ராசஸ். தே கண்ட்ரோல் த மார்ஃபலாஜிக்கல்
physiological and the biochemical responses that take place in the body. And there are different types of plant hormones. So there are 5 different types of plant hormones. What are they? Auxin, cytokinin, gibberellin, abscisic acid and ethylene. So these are the 5 major types of the hormones. So this is a 2-mark question. So you can mark it in your book itself. This is a 2-mark question. So after the reduced syllabus, we have to study only about the auxin and the cytokinin and ethylene. So these 2 are not given in the reduced syllabus. So we will know only about these 3 hormones. So among all these plant hormones, auxin, cytokinin and gibberellin promote the plant growth, while the abscisic acid and ethylene inhibit the plant growth. So the hormones are of 2 types. One is called as the growth promoter. They promote. What is a promoter? That will enhance the growth. Okay. So promoter, and one is called as the growth inhibitor. So what is a promoter? The promoter will help in the increase in the growth of the plant in height or in the breadth. So the plant the stem nalla thicka valaradhukku, number of leaves increase agadhukku, branches increase agadhukku. So andha madri growth increase pandradha growth promoter. Inhibitor will stop the growth in the plant. Yeah. So the rendume inhibitor yarna abscisic acid and the ethylene are called as a growth inhibitor, and the auxin, cytokinin and gibberellin are called as the growth promoter. So these can be asked in 1 marks. So you should know these information. So we'll move on to auxin. So auxin, what is an auxin? Auxin is the hormone that help in the growth and development. It will increase the growth and development in the plants. So this was first introduced by Fogel and Hagen Smith in 1931. So auxins are produced at the tip of the stem and the roots. You can see the roots like this, and this is called as the root tip. So auxins are present here only. So auxin enga irukum adhigama? It will be present in the tip of the root. Adhe madri it will be present in the shoot tips also. So it will increase the growth of the plant in the tip. The tip nalla abbe extend aagi valaradha auxin enhance pannum. So it will help in the growth of the plant at the tip of the root and stem, where they migrate the zone of elongation. So you can see the zone of elongation will be extending towards, and then the root or the shoot can be grown. So Charles Darwin in 1880 observed the unilateral growth and curvature of the canary grass, that is coleoptiles. Coleoptiles நம்ம படிச்சிட்டு போயிருக்கோம். Coleoptile and Coleorhiza are the germination part of the seed. Coleoptile will give rise to the shoot system. Coleorhiza will develop into the shoot system. ஸோ இது அந்த கேனரி கிராஸில் சார்லஸ் டார்வின் என்ன பண்ணுறாரு, 1880s இவர் அந்த அதாவது ஒரே மாதிரியான க்ரோத்தை அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ அதை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு என்ன ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இந்த பிளான்ட்குள்ளே இந்த க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத அவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி தான் இந்த ஆக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? ஸோ இதை ஃபர்தராக வெண்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதோட இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாங்க. பட் திஸ் இஸ் நாட் தேர் இன் யோர் ரெடியூஸ் சிலபஸ் நவ். ஸோ யூ டைரக்ட்லி மூவ் ஆன் டு த physiological effects of auxins. Okay, and then there are types of auxins. So Wendt experiment is alone not there. Okay, it's not there. So the types of auxins, there are 2 types of auxins. One is called as natural auxin and another one is called as synthetic auxin. So what is natural auxin? The auxin which are produced naturally in the plant is called as the natural auxin. That is IAA, indole acetic acid is an example. Okay, so example of natural auxin is IAA, indole acetic acid. Synthetic auxin, artificially synthesized auxin that have properties like auxin are called synthetic auxin. Example 2,4-D.
What is 2,4-D? Is 2,4-dichlorophenoxyacetic acid. That's the expansion. So you should know these two examples. What is an example for natural oxygen? Is IAA. This is a 1 mark question. Synthetic oxygen is 2,4-D. You should remember this. This is a 1 mark question. So next we'll move on to the physiological effects of auxin. So we generally know that what is the role of the auxin. Auxin, they are present in the root and the shoot tip. So it will increase the growth of the root and the shoot system. So this is the basic we know that. But no specific சொல்லணும் அப்படின்னா ஆக்சினோட ஃபங்க்ஷன் என்ன இன்னும் ஸ்பெசிஃபிக்காக to learn the physiological effects of the auxin. So they promote the elongation of the stem and the coleoptile which makes them to grow. So இப்போ ஒரு seed நம்ம வந்து germinate பண்ணுறதுக்காக போடுறோம். So what will happen after 2-3 days? This will start germinating and this will be raised. Yeah? So this is the coleorhiza and this is the coleoptile. So this will start move towards outside and will start growing into a new plant by giving rise to the root system and cotyledons and leaves will be there. So in the growth வர்றதுக்கு reason வந்து யாரா இருக்காங்க அப்படின்னா that is the auxin. ஓகேவா அதே மாதிரி இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா you could have seen node இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும் லீஃபில் ஸ்டெம்மில் இருக்கும் மோஸ்ட்லி these nodes will be present and the internodal growth இந்த நோடல் ரீஜன்லாம் அந்த growth increase பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட this will be helpful. So, okay. So next auxin induce root formation at low concentration and inhibit at the higher concentration. So நம்ம ஏற்கனவே படித்தோம் these hormones will be produced only at the lower concentration level or the minimum level. So the auxin which is at low concentration will help in the induce of the root formation. அதாவது ரூட் வளர்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணும். இதுவே அந்த ஆக்சின் ஒரு பிளான்ட்டில் அதிகமாக இருந்தால் ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் இட் வில் இன்ஹிபிட். ஓகேவா இதே ஆக்சின் கம்மியாக இருந்தால் இன்டியூஸ் பண்ணும் ரூட் ஃபார்மேஷனை. இதே ஆக்சின் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும் இட் வில் இன்ஹிபிட்னா என்ன சொன்னேன் ஸ்டாப். It will stop the growth of the roots. Okay. So next வந்து apical dominance. This is an important 2 mark question. What is apical dominance? So apices அப்படின்னா என்னது the end. இப்போ இதுதான் வந்து ஒரு shoot அப்படின்னா this end is called as the apice. ஓகேவா so this is called as the apice. So growth at the apex. So auxin produced by the apical bud. So இங்க இருக்கிற அந்த பட்டுக்கு பேர் தான் apical bud. Suppress the growth of lateral buds. So இங்க இருக்கிற அந்த ஆக்சின் என்ன பண்ணும் இதில் சைடில் இருக்கக்கூடிய lateral budsோட growth எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு apical budை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ the plant will grow in the height. சரியா இப்போ லேட்ரலில் வரக்கூடிய பிரான்ச்சஸ் ஏதாவது பட் இருந்தால் தான் அதுலேயும் பிரான்ச்சஸாக டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற க்ரோத் எல்லாம் வந்து இட் வில் இன்ஹிபிட் இட் வில் ஓன்லி அலவ் த க்ரோத் ஆஃப் த apical bud. ஓகேவா ஸோ தட் இஸ் கால்ட் as the apical dominance. A 2 mark question. So next auxin will also help in the process of parthenocarpy. So what is parthenocarpy? Parthenocarpy is the process by which fruits and seeds are produced without the act of fertilization. So seedless fruits நீங்கள் நிறைய இப்போ grapes, watermelon, oranges இதெல்லாம் பார்த்தீங்கன்னா you can see some seedless fruits are there and those are produced with the process called as parthenocarpy. Why the process called as parthenocarpy? So the seedless fruits without fertilization are induced by the external applications of the auxins. So the flower fertilize ஆனதுக்கு அப்புறமா தான் ஃப்ரூட்டாக மாறும். சரியா ஸோ after the process of pollination and fertilization only the flowers will be changed into a fruit. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் மேலே என்ன பண்ணலாம் we can spray auxin so that parthenocarpy will be undergo. It will undergo the process of parthenocarpy and so that the seedless fruits will be produced. Okay, so அதுக்கு வந்து the auxin is being very very helpful. And auxin prevents the formation of abscission layer. So abscission அப்படிங்கிறது வந்து removal of the older leaves is called as the abscission. ஸோ அந்த abscission வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா auxin. ஸோ auxin will help in the என்ன சொல்கிறது ரொம்ப லைவ்லியாக ஒரு பிளான்ட் இருக்கணும் அப்படின்னா more of auxin should be there in the plant. So these are the 5 different physiological effects which is very 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 important
and this can be asked in a 5-mark question also. Physiological effects of auxin. First one is cell elongation of the stem and root induced root formation, apical dominance, parthenocarpy, and prevents the abscission layer. Okay, so next we will move on to the cytokinin. So second hormone that we are going to study in this chapter is called as the cytokinin. What is cytokinin? Cyto அப்படின்னா cell, kinin அப்படின்னா kinesis அப்படின்னா division. So cell division. So ஒரு plant grow ஆகணும் அப்படின்னா height மட்டும் grow ஆனால் பத்தாது, number of cells also should be increasing. ஸோ நம்பர் ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன ஆகணும்? செல் டிவிஷன் நடக்கும். செல் டிவிஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான ஹார்மோன் இருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் தி சைட்டோகைனின் ஹார்மோன் which promote the cell division or cytokinesis in the plant cell. சரியா? It was first isolated from the herring fish sperm. Zeatin was the cytokinin isolated from the zeamines. Cytokinin is found abundantly in the coconut milk. உங்கள் வீட்டிலலாம் கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்டில் தேங்காய் பால் குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு, தேங்காய் இளநீர் குடித்தா ரொம்ப நல்லது, எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஏன்னா அதிலலாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சைட்டோகைனின் நிறையா இருக்குது. சைட்டோகைனின் இருந்ததுன்னா நம்ம பாடியில் வந்து செல் டிவிஷன் நிறையா நடக்கும், நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் abundantly found in coconut milk also. So next we'll move on to the physiological effects of cytokinin. Cytokinin induces the cell division in the presence of auxin. ஸோ ஒரு பிளான்ட்டில் ஆக்சின் இருக்கும்போது அந்த செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா சைட்டோகைனின். ஓகே, நெக்ஸ்ட் இட் ஆல்சோ காஸ் செல் என்லார்ஜ்மெண்ட். ஸோ செல் டிவிஷன் நடந்து குட்டி குட்டியாக இருக்கிற செல்ஸ் எல்லாம் பெருசாகும், வளரணும். இட் ஷுட் இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஸ் வெல் அஸ் த மாஸ் இல்லையா? ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சைட்டோகைனின் இஸ் ஒன்லி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் போத் ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் ஆர் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன்ஸ் ஃப்ரம் த கேலஸ் இன் த டிஷ்யூ கல்ச்சர். ஸோ ஒரு லெபார்ட்ரியில் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் என்ன பண்ணுவாங்க, பெட்ரி பிளேட்டில் வந்து கேலஸ் அப்படிங்கிறது இருக்குது. இட் இஸ் அ மாஸ் ஆஃப் செல், இட்ஸ் அ குரூப் ஆஃப் செல். ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி நம்ம சீட்லேருந்து பிளான்ட் வளர்கிறத பார்க்குற மாதிரி இது லேம்பில் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இந்த குரூப் ஆஃப் செல்ஸ்லேருந்து என்னாகும், இந்த ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம் வில் பி டெவலப் அண்ட் லீவ்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ இந்த ப்ராசஸை அண்டர்கோ பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் நடந்து மார்ஃபோஜெனசிஸ், மார்ஃபோ அப்படின்னா மார்ஃபலாஜிக்கல், ஜெனசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன். மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ரூட், ஸ்டெம், லீஃப் இதெல்லாம் வளரணும் அப்படின்னா ஆக்சினும் வேணும், சைட்டோகைனினும் வேணும். ஸோ ரெண்டுமே இருந்தால் தான் செல் எலாங்கேஷனும் நடக்கும், செல் டிவிஷனும் நடக்கும். ஓகேவா? ரெண்டுக்கும் நடக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் தேவை, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். And cytokinin promote the growth of lateral buds even in the presence of the apical bud. ஸோ ஒரு பிளான்ட்டில் நான் சொன்னேன் முதல்ல ஆக்சின் will help in the growth of the apical bud. ஆனால் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த லேட்ரல் பட்ஸ் எல்லாம் எப்போ க்ரோ ஆகும், இந்த ஆக்சின் வளர விடாது. இதை ரெண்டுத்தையும் யார் வளர விடுவாங்க? சைட்டோகைனின் will help in the growth of the lateral buds even if the presence of apical bud is there. அது இருந்தாலும் this will allow the growth of the lateral buds. And application of the cytokinin delays the process of aging in plants. ஸோ இப்போ நம்ம நிறையா பான்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது இல்லையா, ஏஜ் ரிஃபைனிங் க்ரீம் அப்படின்லாம் வருது. ஸோ ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடும், ரொம்ப ஏஜ்டானவங்க போட்டாக்கா ரொம்ப யங்காக தெரியுவாங்க அப்படின்னா. ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோகைனின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இட் வில் டிலே த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங். ஸோ செல் வந்து ரொம்ப நியூவாக இருக்கிறதுக்கும் இந்த செல் டிவிஷன் ப்ரமோட் பண்ணுறதுனால ஸோ டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆக்கி நம்ம பாடியில், நம்ம ஸ்கின்ல நியூ செல்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு, நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு தான் இந்த க்ரீம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் இன் த டிலே த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங். ஓகேவா? இன் பிளான்ஸ். அண்ட் எஃபெக்ட்டுக்கு என்ன பேர்? ரிச்மாண்ட்-லாங் எஃபெக்ட். திஸ் இஸ் a 2-mark question. So what is a Ridgemont-Lang effect? By the application of the cytokinin, it delays the process of aging in plants, and this is called as the Ridgemont-Lang effect. Okay. So next, we don't have these gibberellin,
we have only ethylene. So gibberellin and abscisic acid is not there as per the reduced syllabus, so we need not worry about them now as far your syllabus is being concerned. So don't worry, you will learn it when you come to your higher classes. So next is the ethylene. So ethylene is one special feature of ethylene is it is a gaseous plant hormone. So மற்றது எல்லாமே வந்து it be produced as a liquid இல்லையா. ஸோ இது மட்டும்தான் என்னது it is a gaseous hormone. ஸோ இந்த எத்திலீன் ஹார்மோன் நம்ம நிறையா வந்து இந்த மாம்பழ சீசனில் கேள்விப்படலாம். மாம்பழம்லாம் நிறையா காயாக பறிச்சுட்டு வந்துட்டு அதை பழுக்க வைக்கிறதுக்கு என்ன போடுவாங்க, கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கல், அந்த கேஸ், புகை போட்டு பழுக்க வைக்கிறது எல்லாமே என்னது இந்த எத்திலீன் கேஸ் தான். ஸோ இந்த எத்திலீன் அப்படிங்கிற அந்த கேஸ் என்ன பண்ணும், அந்த ரைப்பனிங், இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரைப் ஆகிறது, பழமாகிற அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறதுனால தான் they are called as ripening hormone, and that is also a gaseous hormone, and it is a growth inhibitor. இன்ஹிபிட்டார்னா எனக்கு ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னேன். மற்ற ரெண்டும் ஆக்சிஜன் அண்ட் சைட்டோகைனின் இஸ் அ growth promoter and ethylene is a growth inhibitor. Okay, so it is mainly concerned with the maturing and ripening of the fruits. So maximum synthesis of the ethylene occurs during the ripening of the fruits like apple, banana and melons. Physiological effects of ethylene. So it promotes the ripening of the fruits, tomato, apple, mango, banana. ஸோ வாழைப்பழம்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வீட்டில் வச்சிருந்து ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தா பழுத்துரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோன் வந்து இட் இஸ் பீன் ப்ரொடியூஸ்ட் இன் த பிளான்ட் பாடி. ஓகே, ஸோ ethylene inhibits the elongation of the stem and the root in the dicots. ஸோ inhibit அப்படின்னா என்னது, it will stop. Stop the elongation of stem and roots in the dicotyledon plants. ஸோ ஓவரால் பிளான்ட் வளர்ந்துடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு this ethylene hormone will be helpful. And ethylene hastens the senescence of the leaves and flowers. ஹேஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராசஸை நடத்த வைக்கிறது. செனசன்ஸ்னால் என்னது, ஏஜிங் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா லீவ்ஸ் வில் பி டர்ன் இன்டு எல்லோ கலர் பிகாஸ் த லாஸ் ஆஃப் குளோரோஃபில் வில் பி ஹேப்பனிங். ஸோ இந்த செனசன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து பழுத்து போன இலைகள்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து செனசன்ஸ். ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் விழுந்துடும். ஸோ அந்த பழுக்கிற ஸ்டேஜை வந்து செனசன்ஸ் சொல்கிறோம். ஆப்சிஷன் அப்படிங்கிறது அந்த லீவ்ஸ் தானாகவே ஃபால் ஆகிறது தான் ஆப்சிஷன். ஓகே, ஸோ ethylene stimulates the formation of abscission zone in leaves, flowers and fruits, thus leads to premature shedding. ஸோ இந்த ethylene என்ன பண்ணும், இந்த பழுத்து போன இலைகள்லாம் வந்து தானாகவே விழுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ethylene வந்து அந்த ஆப்சிஷனை வந்து தடுக்கும். எப்போ தடுப்போம் அப்படின்னா, சில டைம் சின்ன செடி இப்போ தான் வச்சுருப்போம், அது சின்னதாக தான் வளர்ந்துருக்கும், ஆனால் அந்த லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ரொம்ப அப்படியே காஞ்சி போய் விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகிற அந்த ப்ரீமெச்சூர் ஷ்ரெட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு திஸ் ethylene hormone will be helpful. அதே மாதிரி ethylene breaks the dormancy of the buds, seeds and storage organs. ஸோ டார்மென்சி ஆஃப் பட், டார்மென்சின்னு என்னது, அந்த அதோட கெப்பாசிட்டியை வெளியே வராமல் உள்ளேயே வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து சீட்ஸ் நம்ம வீட்டில் வந்து கடலையெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க அம்மா மளிகை கடையிலேருந்து வாங்கி, அதெல்லாம் ஜெர்மினேட் ஆகிடுதான் கிடையாது இல்லை. அதிலெல்லாம் வந்து என்ன இருக்கும், அந்த டார்மென்சி, அந்த அந்த ஜெர்மினேட் ஆகணுங்கிற அந்த ப்ராசஸ் டார்மெண்ட்டாக உள்ளே இருக்கும். இதுவே நம்ம அந்த சீடெல்லாம் எடுத்து மளிகை கடையிலேருந்து வாங்கினது தான், அதையே எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சுருந்தோம்னா 2 டேஸில் என்ன ஆகிடும், இட் வில் ஸ்டார்ட் ஜெர்மினேட்டிங். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது திஸ் ethylene hormone will be present inside the seeds that will break the dormancy and allow the seeds to germinate. ஓகேவா. ஸோ இது மாதிரி நடக்கிற அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் இந்த ஹார்மோன்ஸ் தேவையாக இருக்குது. ஸோ ஆஸ் தோ ethylene is an inhibitor, it also enhances the to produce the germination and it breaks the dormancy of bud, seeds and other storage organs. ஓகேவா.